ஜனநாயகன் தியேட்டர்ல தான் இருக்கு. நீங்க தமிழ்நாடு முழுக்க அங்கதான் இருக்கு. ஏன்னா அமைச்சர்கள் அத்தனை பேரும் மக்கள் பிரதிநிதிகள் உட்பட அங்கதான் இருக்காங்கன்னா அப்படின்னா தமிழ்நாடுங்கிறதா தானே. புஷி ஆனந்த் அவர்கள் அமைச்சர் அவர் சொல்றாரு, இதை திருவிழா போல கொண்டாட வேண்டும் மக்கள். இப்ப தொழிலாளர் நலத்துறை ஒரு பர்வேசா அவரு தேம்பி விசிச்சு அழுகுறாரு. தியேட்டர்ல வேணா அது கடைசி படமா இருக்கு. சட்டமன்றம் இருக்குல்ல, அந்த தியேட்டர் இருக்குல்ல, அங்க நம்ம தலைவர் வந்து நடிப்பார்ல. சார், அதான் உதயநிதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில தூத்துக்குடியில ஒரு லாக்அப் டெத் மரணம் வந்து நடந்திருக்கு. விசாரணை கைதியாக அழைத்து வரப்பட்ட அருணாச்சலத்தை வந்து காவலாளிகள் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை அவங்க உறவினர்கள் சொல்றாங்க. அந்த வீடியோவும் வெளிவந்திருக்கு. நின்னு கொண்டிருக்கக்கூடிய அவர் மயங்கி கீழே விழுறாரு. உதயநிதி கேட்கிறாரு, படத்தை பார்த்து கண்ணீர் விடுறீங்களே அமைச்சர்களே, இப்போ இந்த மாதிரி ஒரு மரணம் நடந்திருக்கு, 3வது மரணமாக, இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உதயநிதிக்கு பிடிக்கலைங்க ஜனநாயகன் படம், பிடிக்கல அவருக்கு பொறாம. அவர் வந்து மொத்தமே 10 படம் தான் நடிச்சாரு. அந்த 10 படத்துல ஒரு 4 படம் நல்லா ஓடிச்சு. அதுவும் லொல்லு சந்தானம் காமெடி நல்லா ஓடிச்சு. அதனால அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பார்த்து அந்த நடிகர் என்ற முறையில் அவருக்கு வந்து பொறாமை. இப்படி ஒரு மாணவர் போராட்டம், இங்கே மாணவர்கள் கைதாகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐயா அவர் சண்முகம் ஒன்று சொல்லியிருக்காரு, இது மாதிரி இவங்க வந்து மாணவர்லாம் கைது செஞ்சு இந்த மாதிரிலாம் இதில் 4 பேருக்கு என்னமோ எலும்பு முறிவுன்னு சொல்லப்படுகிறது. பெண்கள் ஆடையெல்லாம் கிழிச்சு அப்படி அதிரடியாக இழுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் குறிப்பிட்டு அவர் பொதுவாக குறிப்பிட்டு, அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் கொடுத்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். இப்போ முதல் போர்க்கொடி அவங்க தூக்கிட்டாங்க. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தியேட்டர் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ரசிகர்கள் ஆரவாரத்தோடு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் அமைச்சர்களும் காலையில இருந்து தியேட்டரை நோக்கி படை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில அமைச்சர் கண்ணீர்லாம் விட்டு அழுகுறாரு. ஸோ வந்து தமிழ்நாடு இதற்கு தான் ஆசைப்பட்டுதா அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாடே ஜனநாயகனில் தான் இருக்கிறது. ஜனநாயகன் தியேட்டர்ல தான் இருக்கு. நீங்க தமிழ்நாடு முழுக்க அங்கதான் இருக்கு. ஏன்னா அமைச்சர்கள் அத்தனை பேரும் மக்கள் பிரதிநிதிகள் உட்பட அங்கதான் இருக்காங்கன்னா அப்படின்னா தமிழ்நாடுங்கிறதா தானே. சட்ட ரீதியாக தமிழ்நாடு என்பது மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் எங்கே இருக்கிறார்களோ அதுதான். அப்போ தமிழ்நாடு இன்னைக்கு எங்க இருக்கு? தியேட்டர்ல தான் இருக்கு. தியேட்டர்னா தியேட்டர்களில், அந்தந்த ஊர் தியேட்டர்களில் அமைச்சர்கள் வந்து அவங்கவுங்களுடைய வேலைகளை விட்டுட்டு, புஷி ஆனந்த் அவர்கள் அமைச்சர் அவர் சொல்றாரு, இதை திருவிழா போல கொண்டாட வேண்டும் மக்கள். அதாவது தொழிலாளர் நலத்துறை ஒரு பர்வேசா அவரு தேம்பி விசிச்சு அழுகுறாரு. இதான் கடைசி படமா சார். அதான் கேமரா வெளிச்சம் மூஞ்சில படும்போது தான் சார் ரொம்ப அழுகுறாரு. அவர் எங்கேயோ இவர் நடுவில் எங்கேயோ கரூருக்கு போயிட்டு வந்த நம்ம அன்பில் மகேஷ் சார்கிட்ட ட்ரைனிங் போயிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் அழுது பார்த்தார் இவர். ஏன்னா இது வரைக்கும் அந்த அழுது ஆஸ்கர் கிளிசரின் இல்லாமல் அழுதுல வந்து அவர் தான் முதல் பரிசு. 2வது பரிசாவது வாங்கணுங்கிற அளவுக்கு ஒரு முயற்சி பண்ண மாதிரி தெரியுது. இதுதான் கடைசி படம் தலைவர். அதைத்தான் எனக்கு புரியல. தியேட்டரில் வேணா அது கடைசி படமாக இருக்கு. சட்டமன்றம் இருக்குல்ல, அந்த தியேட்டர் இருக்குல்ல, அங்க நம்ம தலைவர் வந்து நடிப்பார்ல அப்படின்னு பண்ணார்ல. அப்புறம் கொத்து பரோட்டா போடுவேன்னு டைலாக் பேசினாரா? அப்பாவை காணும்னு சொன்ன இப்படினாரா? ஏங்க நீங்க வந்து இங்க நீங்க பாக்குற தியேட்டர்ல வந்து இதோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான தியேட்டர் சட்டமன்றம், அங்கேயே நம்ம தலைவர் வந்து நடித்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து நடிப்பார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் ஏதோ நடிப்பை விட்டுட்டாரு, இனிமேல் அவர் நடிக்க மாட்டார் அப்படி என்பது போல, அவரை அவதூறாக பேசுவது போல அந்த அழுகை இல்லையா? ஏதோ நடிப்புக்கு அவர் முழுக்கு போட்டு விட்டார் என்று சொல்வது போல் இல்லையா? சட்டமன்றம் என்கிற மிக பிரமாதமான மேடையில், தியேட்டரில் அவர் வந்து ஏற்கனவே நடித்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து நடிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். மேடைகளில், பொது மேடைகளில் அப்படி கையெல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. விஜய் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைலில் அவர் தொடர்ந்து நடிக்க, அதை நம்ம வந்து ஒன்றும் இல்லை, பர்வேஸ் அண்ணன் தம்பி பர்வேஸுக்கு நம்ம ஆறுதல் சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. தம்பி பர்வேஸ் கலங்காதே. தளபதி அவர்கள் தியேட்டரில் நடிக்காவிட்டால் என்ன,
அவர்தான் நேரில் நடித்து கொண்டிருக்கிறாரே. ம். சட்டமன்றத்தில் நடிக்கிறார், பொது மேடைகளில் நடிக்கிறார், வசனம் பேசுகிறார், பஞ்சு டயலாக் பேசுகிறார், அவ்வளோதானே. என்ன அந்த டூயட் மட்டும் இல்லை, அதான் வருத்தம் உங்களுக்கு, எனக்கு தெரியுது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. தனித்தனியாக தான் சார் படம் பார்த்தாங்க. இல்லை, அதான் சொல்கிறேன். அது மாதிரி இல்லை, நார்மலாக தமிழ் படம்னாலே அந்த காலத்துலேருந்து இந்த மரத்தை சுற்றி பாட்டு பாடணுமே, ஆடிக்கிட்டு பாடணும் இல்லையா. அந்த மாதிரி எந்த ஹீரோ நினச்சாலும் அதுதான் தமிழ் படத்தில் ஃபார்முலாவில் வரும். அது இந்த மரத்தை சுற்றி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10-12 பெண்கள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போவாங்க, ஒரு யூனிஃபார்ம் போட்டு. இது தமிழில் ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது ரொம்ப வருஷமாக. அந்த மாதிரி அது வேணால் இல்லைன்னு வருத்தப்படலாம். ஆனால் அதுக்காக தலைவர் நடிப்பை நிறுத்தி விட்டார் என்று அப்படி தவறாக எண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லி அவரை தேற்றோம். அவருக்கு நம்ம ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறோம். அமைச்சர்கள் அனைவருமே அங்கே தான் போனாங்க. இல்லை, நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப ஒரு வேலை வந்துடுச்சு, செகண்ட் ஷோ தான் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு ஒரு அமைச்சர் வருத்தப்பட்டிருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்றது? அமைச்சர்களுக்கு லீவ் கொடுத்துட்டாரா சார் இன்னைக்கு விஜய் அவர்கள், எல்லாரும் போய் படம் பாருங்க அப்படின்னு? அஜி, என்ன புரியாம இருக்கீங்க நீங்க? கேட்டாங்க சார் லீவ், பர்மிஷன் கிராண்டடான்றது. இல்ல நீங்க புரியாம இருக்கீங்களே. இது ஆன் டியூட்டி. ஓ, இதை விட மக்கள் கடமை வேற என்ன இருக்கு? தலைவர் படத்தை போய் பாக்குறது ஆன் டியூட்டி இல்லையா? நீங்க அதை போய் லீவுன்னு சொல்லி நீங்க கேவலப்படுத்திடாதீங்க. இது ஆன் டியூட்டி. கழுத்துல ஆன் டியூட்டின்னு போர்டு மட்டும்தான் மாட்டிக்கல, ஆனா இது ஆன் டியூட்டி. ஏன்னா அரசு செலவில் தான் போகிறாங்க, அரசு போலீஸ் எஸ்கார்ட்டோடு தான் போகிறாங்க, அரசு காரில், அரசு அது எரிபொருளில் தான் போகிறாங்க. மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் போகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அப்போ அவங்க போகிறது ஆன் டியூட்டி தான். போயிட்டு சொல்லணும், இதுவரை உலகத்துல வேற யாருமே அப்படி நடிச்சதே இல்லை. ரிவ்யூ இவங்க தனியா கொடுக்கணுமா? அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சரும் கொடுக்கணுங்க, தனித்தனியா ரிவ்யூ கொடுக்கணும். அதுல யார் பிரமாதமாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு கால் இதை விட சிறந்த பதவி வழங்கப்படலாம். ஒரு போனஸ் மாதிரி, ஒரு ஊக்க போனஸ் மாதிரி. அது மாதிரி அவங்க போயிட்டு இந்த மாதிரி அந்த ஒரு சீன்ல தலைவர் அந்த டொப்புன்னு குதிச்சா இருப்பாருங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க அதை எப்படி மக்களுக்கு எடுத்து சொன்னால், மக்களுக்கு அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 2 மாதங்களில் ஏதோ ஆட்சி மாற்றம் வந்த உடனே நமக்கு காட்சி மாற்றம் ஆகிவிடும், ஊழல் ஒழிந்துவிடும், பாதுகாப்பு வந்துவிடும், போதைப் பொருள் எல்லாம் காணாமல் போயிடும், இப்படியெல்லாம் நினைத்து போய் ஏமாந்து இருக்கும் மக்களுக்கு அவங்கள எப்படி நீங்கள் உற்சாகப்படுத்துவது? சார், அதான் உதயநிதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில தூத்துக்குடியில ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்கு. விசாரணை கைதியாக அழைத்து வரப்பட்ட அருணாச்சலத்தை காவலாளிகள் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை அவங்க உறவினர்கள் சொல்றாங்க. அந்த வீடியோவும் வெளிவந்திருக்கு. நின்று கொண்டிருக்கக்கூடிய அவர் மயங்கி கீழே விழுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதற்கு உதயநிதி கேட்கிறாரு, படத்தை பார்த்து கண்ணீர் விடுறீங்களே அமைச்சர்களே, இப்போ இந்த மாதிரி ஒரு மரணம் நடந்திருக்கு, 3வது மரணமாக, இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உதயநிதிக்கு பிடிக்கலங்க, ஜனநாயகன் படம் பிடிக்கல அவருக்கு பொறாம. அவர் மொத்தமே 10 படம் தான் நடிச்சாரு. அந்த 10 படத்துல ஒரு 4 படம் நல்லா ஓடிச்சு, அதுவும் லொல்லு சந்தானத்தின் காமெடி நல்லா ஓடிச்சு. அதனால அவருக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பார்த்து அந்த நடிகர் என்ற முறையில் அவருக்கு பொறாமை. அந்த பொறாமையில தானே அவர் சட்டமன்றத்தில் அவர் அப்பாவை காணும்னு சொல்லும்போது ஏந்திரிச்சு ஓடி போய் வெளியே போய் அது இப்போ அவர் கணவரை காணும்னு யாரோ தேடுறாங்கன்னு சொன்னார். இப்போ பொறாமையினால் சொல்கிறார். இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. 3 பேர் லாக்கப்பில் இறந்து போயிட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? அது முக்கியமா? அமைச்சர்கள் ஜனநாயகன் படம் பார்க்கறது முக்கியமா? மக்கள் பிரதிநிதிகள் அதுவும் இன்னைக்கு அந்த அஜித்குமார், மடப்புறம் அஜித்குமார் இருந்து 1 வருடம் இன்னைய நாள் நிறைவடையுது சார். அதற்கு இன்னும் நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதற்காக மேடை அமைச்சாரு, நோ சாரி அப்படின்லாம் போர்டு பிடிச்சாரு முதல்வர். என்ன ஊர் அது? மடப்புறம் சார். மடப்புறம் தமிழ்நாடே இன்னைக்கு பார்த்தா மடப்புறமாக தான் தெரிகிறது. மட அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியும். தமிழ்நாடையே, தாவேகாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டையே மடப்புறமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
மட என்றால் என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் புரியும். தமிழ்நாட்டை மடப்புறமாக நினைத்திருக்கிறார்கள், மக்களை மடையர்களாக நினைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதாவது ஜனநாயகன் படம் பார்க்க வேண்டாம் நம்ம யாரையும் சொல்லலை. அது இவ்வளோ நாள் ஏதோ காரணங்களுக்காக அது வந்து தாமதப்பட்டது. நமக்கும் எல்லாரை போல நமக்கும் வருத்தம் தான். ஒரு படம் ஏன்னா நானும் பட தயாரிப்பாளர் தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு படம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தால் தான் அதோடைய பொருளாதார ரீதியாகவும் அதோடைய எதிர்பார்ப்பு ரீதியாகவும் சரியாக இருக்கும். அதை தாண்டி அது வந்து கள்ளத்தனமாக யாராலோ வெளியிடப்பட்டு அதையே என்னமோ வந்து யாரோ எடிட்டர்னாங்க, அவர் ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்னாங்க, அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க. திடீர்னு இவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னு தெரியல. அவர் பேரில் தப்பு இல்லைன்னா அவரை எதுக்காக வந்து வழக்கு போட்டாங்க? தப்பு இருக்குன்னா எதுக்காக வந்து அவரை வெளியே அதாவது விட்டுட்டாங்க? அது எப்படி ரிலீஸ் ஆச்சு? ஒரு விஷயம் நடந்துச்சு, ரிலீஸ் தவறாக அந்த மாதிரி படம் வந்து திருட்டுத்தனமாக வெளியே ஒரு தமிழ் ராக்கர்ஸ்னு ஒன்று அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, இங்கே கனடாவில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, தெரியாது. அது தவறானது. ஒரு தயாரிப்பாளரை வந்து படுகொழியில் தள்ளிவிடும் பொருளாதார ரீதியில். அவர் யாரு அவர் நீங்கள் சுனாமி தயாரிப்பாளரோ பினாமி தயாரிப்பாளரோ யாரோ ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டவர் எங்கேயோ ஒருத்தர் இருப்பார்ல, தயாரிப்பாளர்னு சொல்கிறவர் பணம் போட்டிருக்கலாம், இல்லை வேற யாரோ போட்டிருக்கலாம், எப்படியோ. ஆக நஷ்டம் வந்துவிடும். எதிர்பார்ப்புலையும் வந்து அந்த இது போயிடும், அந்த சுவாரஸ்யம் குறைந்துவிடும். அந்த வகையில் இந்த படம் இன்னைக்கு ஒரு வழியாக வெளியே வந்திருக்கிறது. 6 மாத தாமதத்துக்கு பிறகு யாருக்கு பிடிக்குதோ போய் பார்த்துட்டு போகிறாங்க. பட் அமைச்சர்கள்லாம் போய் அதில் வந்து தங்களுடைய விசுவாசத்தை காண்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் இன்னும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை நடிகராக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களே முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இன்னொன்னு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் டிக்கெட்டு வழக்கம் போல 200 ரூபாய் பே பண்ணி வாங்கிய பிறகு இன்னொரு நம்பர்ல இருந்து ஸ்கேனர் வந்து 500 ரூபாய் தனியா பே பண்ணாதான் இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பிளாக்ல டிக்கெட் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஊழலை ஒழிப்போம், ஊழல் யாருன்னா செஞ்சா உடனே இந்த நம்பருக்கு தெரிவிங்க, இல்லை என் பேரை சொல்லுங்கன்னு சொன்ன விஜய் அவர்கள் படத்துக்கு இந்த நிலைமை. இல்ல, ஊழலை அப்படி ஒழிக்கணும்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? 4 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால இந்த படம் பிளாக்ல எங்கேயுமே விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள் முதல்வர் செய்திருக்க வேண்டும். அதுவும் குறிப்பா அவருடைய படம் சொல்லி கூட பண்ணியிருந்திருக்கலாம். அவருடைய படங்கிறதுனாலதான் எந்த படத்துக்குமே செய்யலாம். அதை குறிப்பாக அவருடைய படம்னா இந்த மாதிரி விமர்சனங்கள், இந்த எதிர்வினைகள் நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். எந்த தியேட்டர்லையும் 190 ரூபாயா 180 ரூபாயா அந்த டிக்கெட் அதுக்கு மேல விற்கக்கூடாது. வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யாராவது அப்படி விற்க முனைந்தால், வாங்க முனைந்தால், அந்த விற்பனை நடந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சொல்லலையே, ஏன் சொல்லலை அப்படி நீங்கள் கொஞ்சம் உற்று கவனித்தீர்களானால் அந்த பிளாக்ல வாங்குறதும் தாவேகா, அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள். விற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஒரு டிவியில் கூட காமிச்சாங்க, 190 ரூபா டிக்கெட்டை தியேட்டருக்காரர் வந்து 300 ரூபான்றாரு. இவங்க தாவேகா நிர்வாகிகள் வந்து அதை அப்படி கொடுக்க முடியாது, 190 ரூபா. ஏன்னா 190 வரைக்கும் ஆன்லைன்ல புக் பண்ணிக்க, பல்கா வந்து என்கிட்ட கேட்கறதில்ல மொத்தமா 200 டிக்கெட் 300 டிக்கெட்னு உனக்கே நான் கொடுக்கணும். அப்போ கொடுக்கணும்னா 300 ரூபா கொடு, எனக்கு 110 ரூபா லாபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ போய் 800 ரூபாய்க்கு விற்கிறிய. நான் ஏதோ சொல்ற மாதிரி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி தியேட்டர் கட்டி நான் வந்து கரண்ட் சார்ஜ் கட்டி இவ்வளோ செலவு பண்ணி நான் தியேட்டர் நடத்துகிறேன், எனக்கு 100 ரூபா கூட லாபம் வரக்கூடாது, உனக்கு வந்து சும்மா உட்காந்து அப்படி நோகாமல் 500 ரூபாயா இப்படின்னு விவாதம் பண்ணுறதெல்லாம் பல தொலைக்காட்சிகளில் வந்து. அப்போது இந்த படம் இப்போ இந்த தேதியில் ரிலீஸ் ஆகும்போது முதலே தெரிஞ்சிருச்சு, 24ன்னு முதல்ல சொன்னாங்க, அப்புறம் ஒரு நாள் முன்னால் வருதுன்னு. இப்போ முதல்வர் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இது பிளாக்ல விற்காம இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்களுக்கு இவர் மீதும் இவருடைய ஆட்சி மீதும் நம்பிக்கை வந்துடும். ஒரு பிளாக்ல வந்து விற்காம இருக்கிறதுக்கு, ஏன்னா பிளாக்ன்றது சட்டவிரோதமான செயல். அப்படி ஒன்று நடக்கக்கூடாது. கள்ள மார்க்கெட்டில் விற்பது என்பது தவறான குற்றச்செயல். அதில் யாருமே ஈடுபடக்கூடாது, தாவேகா நிர்வாகிகளோ தாவேகா தொண்டர்கள் உட்பட.
அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு காவல்துறையிடம், காவல்துறை யார் அதற்கு அமைச்சர்? முதலமைச்சர் தானே, அவர் கீழ் தானே வருது. காவல்துறை மூலமாக இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கு. ஸோ ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கலாம் சார் விஜய் அவர்கள் தலைமையில். ஏங்க அவர் என்னங்க பண்ண, யாரும் எழுதி கொடுக்கல. அது எழுதி கொடுத்துருந்தா அவர் அறிக்கை படிச்சிருப்பார். அதுக்கெல்லாம் போய் ஒரு முதல்வரை குறை சொல்லலாமா நம்ம? அதான் கூட இருப்பவர்கள் வந்து இதை அதை நினச்சி பார்க்கல. ஒரு அறிக்கை எழுதி கொடுத்துருந்தா அவரும் படிச்சிருப்பார். அது எனக்கு என்னன்னால், இது ஒரு கண்டிப்பாக இதில் விமர்சனம் வரக்கூடும் என்று முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே பல விமர்சனங்கள் ஆட்சிக்கு எதிராக இப்பயே வந்துட்டு இருக்கு. அதாவது இவர் தாவேகா இயக்கமாக, ரசிகர் மன்றம் அல்லது இயக்கமாக இருந்தபோது, அப்போ ஒரு நாளைக்கு வந்து 7 ஷோ 8 ஷோலாம் நடுவில் வந்தது. விடிகாலையில் 4 மணிக்கு ஷோ, நடுராத்திரி 12 மணிக்கு ஷோலாம். அப்பொழுது ஏதோ ஒரு சமூக இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் தென் மாவட்டங்கள்லேருந்து வழக்கு போட்டார். விஜய் அவர்களுடைய படத்திற்காகத்தான் அப்போ விஜய் வந்து அரசியல்வாதி ஆகவில்லை, வழக்கு போட்டார். இளைஞர்களுக்கு இது வந்து தவறான ஒரு வழிமுறை. விடிகாத்தால 4 மணிக்கு அவன் வந்து படத்துக்கு வரணும்னா அவன் 2 மணிக்கு எழுந்து வர்றான். நைட்டு 12 மணிக்கு போனால் அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வராங்க. இதில் பாதுகாப்பு பல விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு தியேட்டரில் வந்து 5 நிமிஷம் கேப்பு கூட இல்லாமல் ஷோ மாற்றி மாற்றி பணத்துக்காக போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை சுத்தம் தூய்மைப்படுத்துவதற்கு கூட நேரம் இல்லை. இது வந்து ஒரு தவறான உதாரணம். மக்கள் வாழ்வு முறையில் இது வந்து தவறான விஷயம். அவர் விஜய்க்கு எதிராகனா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 8 ஷோ 7 ஷோ, நைட்டு 12 மணிக்கு ஷோ விடிகாத்தால போடுதுன்னு சொல்லி அப்போது உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. ஒரு நாளைக்கு மேக்சிமம் 5 ஷோ தான் ஒரு தியேட்டரில் போட முடியும். ஏதோ ஒரு சில விதிமுறைகளை கொண்டு வந்து அது கொண்டு வந்ததே விஜய் அவர்களுடைய எந்த படம் ஞாபகம் இல்லை. அது சில வருடங்களுக்கு முன்னால் வந்த படம். கோட்டோ இல்லை அதுக்கு அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு, அரசியல்வாதி ஆவதற்கு முன்னால் வந்த படம். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இவர் முதல்வராக இருக்கும் பொழுது இப்படித்தான் வந்து அமைச்சர்களாவது இதை அடக்கி வாசித்திருக்கலாம். நடிகர் விஜய் வேறு, முதலமைச்சர் விஜய் வேறு, அரசியல்வாதி வேறு என்றுதானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை நாங்கள் இன்னும் நடிகரிலே, அவர் வந்து அரசியல்வாதின்னு சொல்லுவோம். அவரை ஏன் இன்னும் நடிகராகவே காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? சார் அவரே நேற்று நைட்டு போய் படம் பார்த்துட்டு வர்றாருல்ல சார் குடும்பத்தோட. அப்ப அவர் எப்படி சார் அதிகாரம்? அவர் வந்து போய் ஒரு நடிகர் என்ற முறையில் தான் நடித்திருக்கிற படத்தை வந்து போய் பார்த்தாருன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அமைச்சர்களை வந்து இந்த படத்தை நீங்க பார்க்கவே கூடாது, நான் ஒன்றும் தடை போடல. இன்னைக்கே போய் பார்த்து அதை ஒரு பெரிய விளம்பரமாக பார்ப்பதற்கு முன்னாலும் பின்னாலும் விளம்பரப்படுத்துவது எதற்காக? உங்களுக்கு எப்ப வேணுமோ அமைதியா விளம்பரம் இல்லாமல் நீங்கள் போய் பார்த்து விட்டு வாருங்கள். அவரவர் குடும்பத்துடன். நீங்கள் நடிகர் விஜயின் ரசிகர்கள் என்றால், இப்போ நான் கூட ரசிகன் தான், நான் கூட நடிகர், எத்தனையோ நடிகர்களுக்கு நான் வந்து ரசிகர். நடிகர் விஜய் படங்களும் எனக்கு பிடிக்கும். எனக்கு அப்படிலாம் ஏதோ இவர் படம் பிடிக்காதுன்னெலாம் ஒன்றும் பிடிக்கும். சௌரியப்பட்ட நேரத்தில் போய் நம்ம குடும்பத்தோடையோ யார் நண்பர்களோடையோ போய் பார்க்க போகிறோம். அது மாதிரி அமைச்சர்கள் அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய விஷயம் தானே. ரசிகர் என்பது தனிப்பட்ட முறை. நீங்கள் வந்து அதையே வந்து ஏதாவது அரசு பிரதிநிதியாக வந்து போகணுமா? அது தியேட்டர்களுக்கு, அந்த தியேட்டர்களுக்கு நீங்கள் போகும்போது காவல்துறை எல்லாம் கூட தானே வருது. அப்படி ஒரு அவசியம் எதற்காக? 4 நாள் கழிச்சு பார்க்கக்கூடாதா? என்ன விஜய் வந்து முதல் நாளே வந்து எல்லோரும் படம் பார்த்த உடனே மறுநாளைக்கு படம் பார்த்து கதை சொல், அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த இது கொடுப்பாங்க, அந்த காமிக்ஸ் புக்கு கொடுத்து படம் பார்த்து நம்ம கதை சொல்லணும் குழந்தைங்களாம். இது படத்தை பார்த்து இது வந்து அனுமார் வந்து இங்கே போய் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கதை சொல்லணும். இல்லை வேறு ஏதாவது வேதாளம் காமிக்ஸு இந்த மாதிரி படம் பார்த்து விட்டு இவர்கள் வந்து ஏதாவது குவிஸ் மாதிரி கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமா அமைச்சர்கள்? இதுதான் அமைச்சர்களுக்கு உள்ள திறமையின் அளவுகோலா? இப்போ ஜனநாயகன் படம் பார்க்காதவர்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கால் விரட்டி அடிக்கப்படுவார்களா? இவர்களெல்லாம் தமிழர்கள் இல்லை என்று, இல்லை அவர்களுக்கு ரேஷன் கார்டெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்களா? இதை ஒரு திரைப்படத்தை வைத்து இது வந்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது, இது ரொம்ப அபத்தமாக இருக்குது சார். இன்னொன்று, இப்போ எல்லா கேள்வியும் என்ன கேட்குறாங்கன்னா,
ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்ததற்கும் விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் பார்த்ததற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல செய்திகள் பரவுது. இல்லை இப்போ அதாவது நம்மளே நானே பல நிகழ்வுகளில் ஸ்டாலின் அவர்கள் மாமன்னன் படத்தை பார்த்துவிட்டு இது சிறப்பாக இருக்கிறது, உதயநிதி சிறப்பாக நடித்திருக்கிறார்னு பேட்டி கொடுத்தார். மாமன்னன் படம் என்பது உதயநிதி அவர்கள் நடித்தது, வடிவேலு அவர்கள்லாம் நடித்தது. இவர் எதற்காக இந்த அதாவது ரிவ்யூ விமர்சனம், சினிமா விமர்சனம் செய்வது ஒரு முதல்வரின் வேலையல்ல. ஏன்னா அந்த சமயத்தில் ஏதோ எங்கேயோ ஒரு சோகமான நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இவர் இங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ தமிழ்நாட்டில் எனக்கு ஞாபகம் இல்லை என்னென்னு, அங்கே ஏதோ நிகழ்வு நடந்திருக்கு. அப்போ சொல்லுவாங்க எங்கேயாவது ஒரு மூலையில் தமிழ்நாட்டிலே ஏதோ நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்கும், அவர் எப்போ தான் படம் பார்க்குறது. இல்லை சார், இந்த கூலி படம் பார்க்கும்போது துப்புரவு பணியாளர்கள் தீவிரமாக அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சமயத்தில் இது மாமன்னன் படம் பார்க்கும்போது வேறு ஏதோ நடந்துருந்தது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அவர் படம் பார்க்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. படம் பார்க்கறது கூட தப்பில்லை, இவருடைய மகன் நடித்துக்கிறார் என்பதை பார்த்து அவர் ரசிக்கிறார். அதில் ஒரு தந்தை என்கிற முறையில் நீங்கள் தந்தைன்னு இங்கே தந்தை, இந்த தந்தை வேறு, நீங்கள் தமிழ்நாட்டிற்கே அப்பா என்று சொன்னது அது வேறு, அது முதல்வர் என்று. அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டோம், நீங்கள் என்ன ரெக்கமெண்டேஷனா எல்லாரும் இந்த படத்தை போய் பாருங்கன்னு, படத்துக்கு ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா? முதல்வரே பார்த்து விட்டு சிறப்பாக இருக்கிற யார், அவர் பையன் நடித்தது. மாமன்னன் படம் நல்லா இருக்கா இல்லையானதை பற்றி பிரச்சனை இல்லை, அந்த விளம்பர அரசியல் தேவையா என்பது தான் அங்கே உள்ள விஷயம். இப்போ அவர் விளம்பர அரசியல் பண்ணார், அவர் பையனுடைய படத்துக்கு, அவர் அப்போ துணை முதல்வரோ அமைச்சராகவோ இருந்தார், அவருக்காக பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு விமர்சனத்துக்குரியதோ அதை விட மோசமாக இருக்கிறது. அத்தனை அமைச்சர்களும் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன், ஃபஸ்ட் ஷோ போக முடியல, செகண்ட் ஷோ தான் போக முடிஞ்சுது, பார்த்துட்டேன். முதல் நாளே பார்த்துட்டு திருவிழா போல் கொண்டாடுங்கள். என்ன திருவிழா, எதுக்கு கொண்டாடணும்? யாருக்கெல்லாம் விஜய் படம் பிடிக்கிறதோ அவர்களெல்லாம் போய் பார்க்கட்டும். தேவை, ஏன்னா விஜய் படம் பார்ப்பவர்கள் எல்லாருமே தாவேகா தொண்டர்கள் என்ற அவசியம் இல்லை. சாதாரண மக்கள் எவ்வளவு பேர் விஜயுடைய ரசிகர்களா? இல்ல சார், கண்டிப்பா பார்க்க வேண்டியவர்கள் பார்க்கட்டும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதே இளைஞர்கள், அந்த மாணவிகளுடைய சக்திகள் மூலமா தான் இவர் ஆட்சிக்கு அமர்ந்தாரு அப்படின்றத அவங்களே சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞர்கள் கூட்டம் டெல்லியிலும் சரி, இங்க சென்னையிலும் சரி தீவிரமான இந்த நீட் வினாத்தாள் கசிவுக்காக போராடுறாங்க அப்படின்னும் போது அதற்கு எங்களுடைய நிலைப்பாடும் இதுதான் அப்படின்னு சொல்லி அமைச்சரும் பேசியிருக்காரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு பக்கம் திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் செலிப்ரேஷன் அப்படின்னும் போது இது அழகாக இருக்கா சார் பார்ப்பதற்கு? அதான் நான் சொல்றேன், நான் இந்த நீட் போராட்டம் நடக்காமல் இருந்தாலுமே இப்படியெல்லாம் அமைச்சர்கள் போய் முத நாளே பார்த்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூக்கி வச்சுக்கிட்டு தலையில கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்க நீட் போராட்டம் சப்போஸ் இப்ப நடக்கலன்னே வச்சுங்க, நான் பொதுவாகவே சொல்கிறேன், சாதா அந்த படம் வெளியே வருது, ரசிகர்கள் பார்க்குறாங்க, அமைச்சர்களும் அவருடைய ரசிகர்களாக இருப்பார்கள், இருந்தால் தவறில்லை. அவர்களுக்கு என்னைக்கு நேரம் கிடைக்கிறதோ குடும்பத்துடன் போய் இல்லை நண்பர்களுடன் போய் பார்க்கலாம். இதை ஏதோ அவர்களுடைய தவப்பயனாக, தலையாய கடமையாக, அரசு பணியில் இது ஒரு முன்னுரிமை கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக செய்கிறார்கள். அதுவும் எப்போ இப்படி ஒரு மாணவர் போராட்டம், இங்கே மாணவர்கள் கைதாகிறார்கள், அந்த கைதாகிறார்கள், அதை எதிர்த்து இப்போ ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐயா அவர் சண்முகம் கூட சொல்லியிருக்காரு, இது மாதிரி இவங்க மாணவர்கள்லாம் கைது செஞ்சு இது மாதிரிலாம் இதில் 4 பேருக்கு என்னமோ எலும்பு முறிவுன்னு சொல்லப்படுகிறது. பெண்கள் ஆடையெல்லாம் கிழிச்சி அப்படி அதிரடியாக இழுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் குறிப்பிட்டு அவர் பொதுவாக குறிப்பிட்டு, அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் கொடுத்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். முதல் போர்க்கொடி அவங்க தூக்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த காவல்துறை நடந்து கொண்டதெல்லாம் அது தவறு, அப்படி வேண்டாம், அதை இன்னும் கொஞ்சம் சாதுரியமாக நடந்திருக்கலாம். அதையெல்லாம் யார் கவனிக்க வேண்டியது? முதல்வர். இல்லை, முதல்வர் ஆளுக்கு அவருக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லாமல் இதை விட வேற என்ன பணி முக்கியம்னு நம்ம கேள்வி எழுது. அதை தாண்டி ஆங்காங்கு உள்ள அதாவது அந்தந்த அமைச்சர்கள் இதற்கு இந்த போராட்டம் நடக்கிறதுன்னா
காவல்துறைனா முதல்வர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சரும் சும்மா இருக்கணும்னு நம்ம அப்படின்னு எதிர்பார்க்கல. ம் அவர்கள் அவருக்குரிய பணிகளை செய்து என்ன அதாவது காவல்துறைக்கு வந்து அட்லீஸ்ட் இப்படி நடக்குதுன்றதையாவது முதல்வர்கிட்ட கொண்டு போகலாம். இல்லை ஒவ்வொருத்தருடைய பணியும் ஒரு செய்யலாம். முதல்வர் தான் எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு ஒரு இடத்துலையும் சைதாப்பேட்டையில் போராட்டம்னா முதல்வர் தான் அங்கே வந்து நிற்கணும்னு அவசியம் இல்லையே. சில விஷயங்கள் அதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடே இங்கே பற்றிக்கிட்டு எரிஞ்சால் கூட நீங்கள் தியேட்டரில் தான் உட்கார்ந்துருப்பீங்கன்னால் நீங்கள் தமிழ்நாட்டை ஆள தகுந்தவர்களா இல்லை தியேட்டர்களில் மட்டும் அந்த கட் அவுட்டுக்கு தகுந்தவர்களா என்று மற்றவர்கள் கேட்பாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்களினுடைய 5வது ஆண்டு கால ஆட்சி, அதாவது 4.5 ஆண்டு அந்த இறுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் வெடிச்சது. அதே கூலிப்படம் பார்த்தாரு ஸ்டாலின் அவர்கள். மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வந்தது. அவங்கள ஆட்சியில இருந்தே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனா 2 மாசத்துல இவங்களுக்கு இது நடக்குதே சார். 2 மாசம் தானே ஆச்சு. அந்த தைரியம் தான். இன்னும் அவங்க கணக்கில் இன்னும் ஒரு 4.25 வருஷம் இருக்குல்ல. அதனால இப்போ நம்மளை ஒன்றும் செஞ்சிட முடியாது. 2வது எதிர்கட்சிகள் எதுவுமே வந்து ஒரு ஆட்சி அமைக்கிற நிலைமையில இல்லை. குதிரை பேரம் கழுதை பேரம்னு என்னமோ மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இவங்க அவங்கள சொல்கிறாங்க. இந்த பக்கத்துலேருந்து இழுத்தா அதுக்கு பேர் குதிரை பேரம், அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் இழுத்தா அதுக்கு பேர் என்ன பேரம்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. திமுக வந்து நம்ம என்ன சொல்கிறோம், திமுக செய்தாலும் அது குதிரை பேரம், அதிமுக செய்தாலும் அது குதிரை பேரம், தாவேகா அதிமுகவிடமோ திமுகவிடமோ செய்தாலும் அதற்கு பெயர் குதிரை பேரம் தான். இது குதிரை பேரம், அது வந்து ஏதோ அது என்ன ஒட்டக பேரமா அப்படி என்று வரும்பொழுது நீங்கள் அதாவது மற்ற திமுக அதிமுகவிலிருந்து நாங்கள் மாறுபட்டவர்கள், தூய ஆட்சி என்று சொல்லிக்கொள்பவர்கள் இந்த இந்த காவல்துறை இந்த நீட் போராட்டத்தை ராஜ்மோகன் அமைச்சர் அவர் பேசியிருக்காரு. சாலையில் உட்கார்ந்து போராடினா பொதுமக்களுக்கு இடையூறு. கரூரில் எங்கே ரோட் ஷோ நடத்துனீங்க? இல்லை எங்கே நடத்துனீங்க? எங்கே நடத்தினாங்க? தாவேக்கா தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் 41 பேர் இறந்தார்கள். சாலை தானே அது. ஏன் மைதானத்தில் நடத்தியிருக்கலாமே? காவல்துறை வந்து எங்களுக்கு இடம் ஒதுக்கவில்லை மைதானத்தில்னா, எந்த மைதானத்தை என்னைக்கு ஒதுக்குறாங்களோ அன்னி வரைக்கும் அதை காத்திருந்து அதற்கேற்றார் போல் அந்த உங்கள் ஷெட்யூல் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாமே. அன்னைக்கு சாலையில் தானே வந்தீங்க. சாலையில் வரும்பொழுது அந்த ரோட் ஷோ நடத்த போய் தானே அந்த 41 உயிர்கள் போனேன். அப்போது சாலையில் போராட்டம் செய்வது தவறுனா சும்மா ஒரு அறிவிப்பாக சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சாலையில் போராட்டமே நடந்தது இல்லையா? போராட்டம்னாலே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் முதல்ல ரோடுக்கு தான் வருவாங்க, பப்ளிக் பிளேஸ் தான் வருவாங்க. அவன் வீட்டு ஜன்னலுக்குள்ளே உட்காந்து பாடுறதுக்கு பேர் போராட்டம்னு சொல்கிறது இல்லை. நான் அதனால் வந்து சரின்னு சொல்லலை. அதே சமயத்தில் பொது இடங்களில் வரும்பொழுது வன்முறையோ இல்லை மற்றவர்களுக்கு இடைஞ்சல்ங்கிறத இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது தான். அப்படி பார்க்க போனால் எவ்வளோ அதான் நீங்கள் தாவேகாவுக்காக தேர்தல் ஊர்வலம் வந்தீங்க இல்லையா? அன்னைக்கு இந்த எத்தனை பொதுமக்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸில் அவசரமாக வந்து உதவிக்காக மருத்துவ சிகிச்சைக்கோ இல்லை பள்ளி தேர்வுகளுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு முக்கியமான அலுவலுக்கோ, எத்தனையோ ப்ரைவேட் கம்பெனியில் ஆஃபீஸுக்கு வரலன்னா வேலையை விட்டே அனுப்பிச்சிடுவான், இல்லை லேட்டாக வந்தால் கூட அனுப்பிச்சிடுவான். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து ரோட் ஷோ நடத்தும் போது நீங்கள் அரசியலுக்காக ஆட்சியை பிடிப்பதற்காக இல்லை ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகன்னு சொல்லி வரும்பொழுது அதே சாலையை பயன்படுத்துவீர்கள், இதே மக்களை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். இன்னைக்கு வந்து சாலையில் வந்து போராடினாங்க, அது தவறு, அதனால் கைது செய்கிறோம் என்றால் அந்த கைது செய்வதிலும் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும். இப்போது வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, அவங்கள கைது செய்து திருமண மண்டபத்தில் கொண்டு போய் வச்சு சாயந்தரம் விட்டுருவாங்க. இதெல்லாம் இது ஒரு கைதுன்னு ஒரு கணக்கு. ஆனால் 4 பேருக்கு எறும்பு மொழிவு என்று டிவி தொலைக்காட்சி செய்திகள் சொல்கின்றன. அதே மாதிரி பெண்களுடைய ஆடைகள் எல்லாம் கொஞ்சம் அது மாதிரிலாம் வந்து அதை சரியாக கையாளவில்லை என்பது தெரிகிறது. இதற்கு யார் பொறுப்பேற்பது? காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரா, இல்லை அந்தந்த மாவட்டத்திற்கு பகுதிகளுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் இருக்கிறார், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பு அமைச்சர் போட்டு அவரா, இல்லை காவல்துறை அதிகாரிகளா? எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா,
காவல்துறை அதிகாரிகளே ஒரு கால் எல்லாருக்கும் வந்து பாசு கீசு கொடுத்து தியேட்டரில் உட்காந்து வச்சுருப்பாங்களா ஜனநாயகன் பார்க்குறதுக்கு? அவங்க பார்க்க வேணாமா? அவங்க பார்த்துட்டு வந்து அடுத்த தடவை வந்து முதல்வரை பார்க்கும்போது, ஐயா சூப்பராக இருந்துங்க ஐயா உங்கள் படம், அந்த இடத்துல மேலேருந்து டொப்புன்னு குதிச்சிங்களே, குதிச்ச ஒரு பாவம் யாரோ ஒரு டூப்பாக இருப்பார் பாவம், அது டொப்புன்னு குதிச்சிங்களா அந்த மேலேருந்து, அந்த இடத்துல உண்மையிலேயே நான் உணர்ச்சி வசப்பட்டேங்க. யார் அங்கே இவருக்கு ஒரு ப்ரமோஷன் போடு. இதுதானே சார் உங்கள் ஆட்சி? திரைப்படம் என்பது தியேட்டருக்குள் இருக்க வேண்டும். இது சாலையிலும் வந்து தெருவிலும் சட்டமன்றத்திலும் வந்து நடப்பது வந்து திரைப்படமாக இருக்குமானால் அது நிழல் நிஜமாகிறது. அப்படின்னால் நிழல் நிஜமாகலாம், நிஜம் இப்படி நிழலாகிறதே அப்படிங்கிறதா நம்ம வருத்தம்.